என்னடா குறை கண்டீங்க அவர் ஆட்சியில? என்ன குறை இருந்துச்சு உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லாம அவர் ஆட்சி செஞ்சனால தான்டா உங்களுக்கு அவரோட அருமை தெரியல. நன்றி கெட்ட உங்களுக்காக அவரு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இத கேளுங்க. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உண்மை உணர்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து தோக்கடிச்சீங்களே, அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை. உங்கள் அனைவரின் ஒவ்வொரு வாக்கையும் விலைமதிப்பற்ற நம்பிக்கையாக நான் கருதுகிறேன். இப்போது வரை கிடைத்துள்ள புள்ளி விவரங்களின்படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்குகள் கிடைத்துள்ளன. இம்மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியானது நம்மை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டுமே கூடுதலாக பெற்றுள்ளது. நமக்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு வேறுபாடு என்பது 3.52 விழுக்காடு மட்டுமே. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வலிமையானதாகவே கருதுகிறேன். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரடியாக சென்று நன்றி தெரிவிக்கும் கடமையை நாம் எப்போதும் செய்து வருகிறோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் உடனடியாக வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களாட்சியில் மக்களே நம் வணக்கத்திற்குரியவர்கள். அவர்களுக்காகவே நாம் கட்சி நடத்துகிறோம். அவர்களுக்காகவே நாம் அரசியல் இயங்குகிறோம். எனவே அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்க நேரில் செல்லுமாறு அனைத்து வேட்பாளர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சியில் இருந்துள்ளது. நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் சந்திக்காத தோல்வியும் இல்லை. அரசியல் பொதுவாழ்வில் கொள்கையை காக்கும் பயணத்தில் நமது கொள்கை தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதில்தான் நாம் எப்போதும் கவனமாக இருப்போம். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதை சமமாக கருதி தனது லட்சிய பயணத்தை நடத்துபவர்கள்தான் கழக உடன்பிறப்புகள். அதனால்தான் முக்கியமான மாநாடுகள் பொதுக்கூட்டங்களில் பேசும்போதெல்லாம் தமிழ்நாடு முழுமைக்குமான தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்துவிட்டுதான் நான் தொடங்குவேன். இயக்கத்தின் இரத்த நாளங்கள் வேர்கள் நீங்கள்தான். எனக்கு ஆறுதல் சொல்லி பலரும் குறுஞ்செய்தி அனுப்பி வைத்து வருகிறீர்கள். உங்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு, உங்களது வலிமையால் வலிமை பெற்ற எனக்கு நீங்கள் உடனிருக்கும் வரை என்ன கவலை? நாம் அனைவரும் தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள், அன்பு உடன்பிறப்புகள். அந்த உணர்வோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். உங்கள் உழைப்பால் விளைந்த அறுவடைதான் 1.54 கோடி வாக்குகள். உங்கள் உழைப்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? தலைமை தொண்டன் என்ற உணர்வோடு நான் தொடர்ந்து பயணிப்போம். ஆளும் கட்சியாக இருந்தால் மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவோம். எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்களுக்கான கோரிக்கைகளுக்காகவே போராடுவோம். அந்த வகையில் இப்போது வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை நாம் தொடர்வோம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் கலைஞர் வழித்தடத்தில் நூற்றாண்டு கண்ட திராவிட பேரியக்கத்தின் கொள்கைகளை செயல்படுத்த இனம், மொழி, நாடு காக்கும் பயணத்தை தொடர்வோம். நமது பயணத்தில் எவரையும் பின்தங்க நாம் விடமாட்டோம். மீண்டும் வெல்வோம். நாகரீக அரசியல்னா என்னன்னு தெரியுமா? இதுதான் அது. நீங்க எல்லாருமா சேர்ந்து தோக்கடிச்சீங்களே ஒரு தலைவர், அவரோட நாகரீக அரசியல் இது. எப்படிடா உங்களுக்கெல்லாம் மனசு வந்துச்சு? இவ்வளவு ஒரு நாகரீகம் தெரிஞ்சு, இவ்வளவு ஒரு டிசிப்ளினான ஒரு அரசியல் நடத்தின ஒரு தலைவரை இவ்வளவு வந்து ஒரு ஒரு மோசமான நிலையில அவரை கொண்டு வந்து நீங்க நிறுத்தியும் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு ஒரு நாகரீகத்தை கத்து கொடுக்கிறாரு. ஆனா இப்ப ஜெயிச்சிருக்க ஒரு கூட்டம் நாகரீகம்னா என்னன்னு கேள்விக்குறி கூட கேட்க தெரியாத அளவுக்கான ஒரு கூட்டம். அடிப்படை அறிவுன்றது கூட இல்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு இவ்வளோ டிசிப்ளினா நடத்திட்டு இருந்த ஒரு ஆட்சி, ஒரு நாட இப்படி ஒரு கூட்டத்து கையில கொண்டு போய் கொடுத்திருக்கீங்களே. ஒரு தோல்விய கூட எப்படி வந்து நம்ம கொண்டு போகணும், ஒரு தோல்வியில கூட நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், எப்படி ஒரு டிசிப்ளினோட நம்ம நடந்துக்கணும், அந்த தோல்வியிலயும் நம்ம டிசிப்ளினோட எப்படி பேசணும். ஏன்னா நம்ம ஒரு தலைவர், ஒரு நாட்டோட தலைவர்.
அப்படி இருக்கிறப்ப அந்த தோல்விய கூட நம்ம எப்படி கருதணும்னு நெனச்சு, உங்களுக்கெல்லாம் இப்பவுமே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிற ஒரு தலைவர். அடுத்த 5 வருஷத்துல தெரியும். இவரோட அருமை என்ன? இவரு நம்மள எப்படி வழிநடத்தியிருக்காரு? இவர் இல்லாதனால நம்ம என்ன நிலைமைக்கு நிக்கிறோம் இன்னைக்கு. நம்ம நாடு எந்த நிலைமைக்கு நிக்குது. நம்பளோட எதிர்காலம், நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம்லாம் என்ன நிலைமையில இருக்க போகுது அப்படின்றது அடுத்த 5 வருஷத்துல தான் உங்களுக்கு தெரிய போது. இவரோட வேல்யூ என்ன? இவர் எப்படிப்பட்ட ஒரு வழியில நம்மள நடத்தியிருக்காரு. நம்மள எவ்வளவு ஒரு புரொடெக்டிவான ஒரு ஜோன்ல வச்சிருந்திருக்காரு நம்ம நாட்ட. எவ்வளவு ஒரு முன்னேற்றத்துல வச்சிருந்திருக்காரு அப்படின்றது எல்லாமே, இவரோட அருமை எல்லாமே அடுத்த 5 வருஷத்துல உங்களுக்கு தெரியும். நீங்க இன்னைக்கு அவர தோற்கடிச்சுட்டோம்ன்னு நீங்கலாம் நெனச்சு சந்தோஷப்படலாம். அவர் இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்காரு. வலிமையான எதிர்க்கட்சியா இருக்காரு. இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்க. உண்மையான அரசியல்னா என்ன? ஸ்டாலின் அவர்கள்னா என்னன்றது இனிமே தான் நீங்கலாம் பார்க்க போறீங்க. எப்பவுமே அவருக்கான உண்மையான தொண்டர்களா, அவரு பின்னாடி பக்கபலமா நாங்க எப்பவுமே நிப்போம். நன்றி கெட்ட ஜனம்டா அந்த குளத்தூர் மக்கள். இந்த நாட்டையே இவ்ளோ அழகா பொத்தி பொத்தி பாதுகாத்தவரு, அந்த தொகுதிய எவ்வளோ அழகா மேம்படுத்தியிருக்காரு. ஆனா அவருக்கு செஞ்சிருக்கீங்க பாருங்க ஒரு செய்க. உங்களுக்கும் சேர்த்து தான் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்டீங்கல்ல. இப்ப மாற்றம் உருவாயிருக்கு. இந்த மாற்றத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இவரோட அருமை என்னன்னு உங்களுக்கு. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை.